ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். எங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால் பிஸியாக இருந்துட்டேன். இனிமேல் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காலையில் டிஃபன் செஞ்சது ராகி இட்லி. எங்கள் வீட்டில் ராகி இட்லியுடைய அளவு சொல்கிறேன் பாருங்கள். 2 டம்ளர் ராகி, 1 டம்ளர் புழுங்கலரிசி, அரை கப்பு உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயங்க. நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. அது என்னென்னா, அரிசியை விட ராகி அரைக்கிறது ரொம்ப லேட் ஆகுது. அரிசி கொஞ்சம் குயிக்காக அரைஞ்சிரும், ஆனால் ராகி கொஞ்சம் லேட்டாக அரையுதுங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க. அப்புறம் காலையிலேருந்து இட்லி ஊற்றினா சூப்பராக புசு புசுன்னு வந்துடுச்சுங்க. சூப்பராக இருந்தது. அது தொட்டுக்க தக்காளி சட்னியும் கத்திரிக்காய் கடையிலுங்க, சூப்பராக இருந்தது. இன்னும் வேர்க்கடலை சட்னி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் வேர்க்கடலை சட்னி அரைக்கலைங்க. ராகி சட்னி, ராகியில் நல்லா நார் சத்து அதிகமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.